யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏனெனில் சில சமயங்களிலே தேவ தூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாய் இருந்தாலும் அதை நாம் கவனிக்க வேண்டும். எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாய் இருந்தாலும் அவன் சொஸ்தமாவான். ஒரு தண்ணி, ஒரு குளம், பெதஸ்தா என்ற குளம். அந்த குளத்துக்கு பேரு பெதஸ்தா. அங்கே மண்டபம்லாம் கட்டி வியாதிஸ்தர்லாம் அங்கே வந்து தங்கி இருப்பாங்க. சில நேரங்களில் ஒரு தேவ தூதன் வந்து அந்த தண்ணியை கலக்குவார். கலக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய வியாதிஸ்தர்ல முந்தி யார் இறங்குறாங்களோ, அந்த குளத்துக்குள்ள யார் இறங்குறாங்களோ அவங்க எப்பேற்பட்ட வியாதிஸ்தராக இருந்தாலும் அவங்களுக்கு சொஸ்தம் உண்டாகும், சுகம் உண்டாகும், விடுதலை உண்டாகும். ஒரு குளத்தினுடைய தண்ணீர் இப்படி ஒரு அற்புதத்தை கொண்டு வருமானால், இந்த கால வேளையில ஒரு தேவ தூதன் குளத்தை கலக்கும் பொழுது அற்புதம் நடைபெறும் என்று சொன்னால், இங்கே பரிசுத்த ஆவியானவரே வருகிறார். ஆவியானவர் சபையிலே வரும் பொழுது, ஆவியானவர் இங்கே வந்து உலாவும் பொழுது, அதிலே நாம் இருக்கிற அந்த நேரத்தில், அவரை துதிக்கிற நேரத்தில், அவரை தொழுது கொள்ளுகிற நேரத்தில், எப்பேற்பட்ட பிரச்சனையாயிருந்தாலும், எப்பேற்பட்ட வியாதியாயிருந்தாலும், தேவதூதன் கலக்கும் பொழுது ஒருத்தருக்கு தான் சுகம் உண்டாகும். தேவதூதர் கலக்கும் பொழுது அதுவும் முந்தி யார் அதுல குதிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சுகம் உண்டாகும். ஆனா நம்முடைய ஆண்டவர் இந்த இடத்துல வந்து நம் நடுவிலே உலாவும் பொழுது ஒருத்தருக்கு மட்டுமல்ல, எத்தனை பேருக்கு பிரச்சனை இருந்தாலும், எத்தனை பேருக்கு வியாதி இருந்தாலும், எத்தனை பேருடைய வாழ்க்கையில போராட்டங்கள் இருந்தாலும், அத்தனை பேருக்கும் அற்புத சுகத்தை இந்த கால வேளை தேவன் தருகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் நமக்கு திட்டமும் தீர்மானமாய் சொல்லுகிறது. ஒரு தேவதூதன் கலக்கும் பொழுது அற்புத சுகம் உண்டாகுமானால், பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு ஆராதனையிலும் வந்து இறங்குகிறார். ஒவ்வொரு ஆராதனையும் நாம் அவரை துதிக்கும் பொழுதெல்லாம் 2 அல்லது 3 பேர் அவருடைய நாமத்தினால எங்கெல்லாம் கூடுகிறோமோ அங்கெல்லாம் அவர் வருகிறாரே. அவர் வரும் பொழுது நாம் இன்னும் நம் வியாதியை சுமந்து கொண்டிருக்க வேண்டுமா? இன்னும் நம்முடைய போராட்டத்தை நாம் சுமந்து கொண்டிருக்க வேண்டுமா? எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்வார். எல்லாம் அவர் பாதத்தில் இறக்கி வச்சிருவோம். அவர் அற்புத சுகத்தை அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, யோவான் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல, இந்த தண்ணியை நம்முடைய உள்ளத்திலேயே அவர் வச்சிறார். இந்த அற்புதங்கள், இந்த அதிசயங்கள் நடக்கிற அந்த தண்ணி, அதை குறித்து வேதம் என்ன சொல்லுது? யோவான் 7:38 வாசிப்போம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். சாதாரண தண்ணி இல்ல, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அப்ப நமக்குள்ள நதிகள் ஓடும் பொழுது நமக்கு என்ன பிரச்சனை, நமக்கு என்ன கவலை, நமக்கு என்ன வியாதி, நமக்கு என்ன பலவீனம், எல்லாம் அந்த ஜீவ தண்ணீர் உள்ள அந்த நதியில நாம மூழ்கி மூழ்கி எழும்பும் பொழுது, என்ன தண்ணியில பல காரியங்கள் இருக்கு. ஒண்ணு இல்ல, ஒரு ஒரு கிளாஸ் தண்ணிய நீங்க இங்க கீழே ஊத்தி வச்சிருங்க. அந்த தண்ணியை யாராவது கவனிக்காம வந்தா என்ன ஆகும்? வழுக்கி விழும்.
அப்போ ஒரு தண்ணிக்கு தள்ளுறதுக்கு சக்தி இருக்கா? நம்ம ஒருத்தரை பிடிச்சி தள்ளினா கூட தள்ள முடியாது. என்னையா தள்ளுறன்னு நம்மள தள்ள பார்ப்பாங்க. ஆனா ஒண்ணும் இல்ல, கண்ணுக்கு தெரியாம கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா தெரியாம எத்தனை பேர் வழுக்கி விழுந்திருக்காங்க. அப்ப தண்ணியில அவ்வளவு பவர் இருக்கு. ஒருத்தர் கீழே விழற அளவுக்கு, விழ வைக்கிற அளவுக்கு தண்ணியில பவர் இருக்கு. தண்ணியில அதிகமான தண்ணியில சிலர் மூழ்கி செத்து கூட போயிடுறாங்க. அவ்வளவு பவர் தண்ணிக்கு இருக்கு. ஆனா தேவன் கொடுக்கிற தண்ணீர் அது ஜீவ தண்ணீர். அது நம்முடைய உள்ளத்திலிருந்து நதிகளாய் பாய்ந்து ஓடும் பொழுது நம்முடைய பிரச்சனையும் அந்த நதியில அடிச்சு கொண்டு போயிடும். நம்முடைய கவலைகள் அந்த நதியில அடிச்சு கொண்டு போயிடும். ஏன்னா ஒரு நதி பாஞ்சி போனா என்ன ஆகும்? பாறையா இருந்தாலும், கல்லா இருந்தாலும், மரமா இருந்தாலும், எந்த காரியமா இருந்தாலும் நதி பாய்ந்து போகும் பொழுது அதை அடித்து கொண்டு போய்கொண்டே இருக்கும். அது போலதான் நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாய்ந்து போகும். எப்பொழுது? இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறவர்களாய் இருந்தா. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தில் அவர் உண்மை உள்ளவர். அதனால நாம் கவலைப்பட வேண்டாம், கண்ணீர் வடிக்க வேண்டாம். நமக்குள்ளேயே ஜீவ தண்ணீர் ஆண்டவர் வச்சிட்டார். ஒரு குளத்துல ஒரு மனுஷன் எப்பவாவது தேவ தூதன் கலக்கும் பொழுது அதுவும் முந்தி இறங்கினா ஒரு மனுஷனுக்கு தான் சுகம் கிடைக்கும். ஆனா ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் நமக்குள்ள இருக்கிறதுனால நமக்குள்ள என்னென்ன அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, என்னென்ன அற்புதம் நமக்கு தேவையோ, என்னென்ன அதிசயம் நமக்கு தேவையோ எல்லாவற்றையும் இந்த நதியின் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் ஜீவ தண்ணீர் உள்ள நதி. அந்த நதி தான் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பனையாக இருக்கிறது. ஆவியானவர் யாருக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறாரோ அவர்கள் உள்ளத்துல ஜீவ தண்ணீர் நதிகள் பாய்ந்து ஓடும். அவருடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அது தீர்ந்து போகும். எப்படி இந்த தண்ணீர் பிரச்சனைகளை தீர்க்கும் என்று பார்த்தால் வேதம் சொல்லுகிறது, யோவான் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 13:5 பேதுரு அவரை நோக்கி, நீ ஒரு காலும் என் கால்களை கழுவக்கூடாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்றார். அப்ப ஆண்டவர் இயேசு நம்முடைய கால்களை கழுவுகிறார். அன்னைக்கு சீஷருடைய கால்களை அவர் கழுவினார். அவங்க கால்களை கழுவினதும் நம்ம காலை கழுவினதும் ஒண்ணுதான். அன்னைக்கு அவங்க தான் உயிரோட இருந்தாங்க. இயேசு வாழ்ந்த காலத்துல அவங்க காலை கழுவினார்னா அது ஈக்குவல் டு நம்ம காலையை கழுவின மாதிரி தான். நம்ம ஒவ்வொருத்தருடைய காலையும் அவர் கழுவின மாதிரி அதுக்கு சமமா இருக்கிறது. அப்படி அவர் நம்முடைய கால்களை அவர் கழுவார் என்று சொன்னா, அதனாலதான் அவர் சொல்றாரு, நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுங்க. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை நீங்க கழுவுங்க. எதுக்காக நம் இந்த கால்களை கழுவ வேண்டும்? இந்த தண்ணினாலே கால்களை கழுவும் பொழுது ஒன்னு சுத்திகரிப்பு உண்டாகிறது, இன்னொன்னு ஆண்டவர் இயேசுவிடத்திலே நமக்கு பங்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. அவர்கிட்ட நமக்கு பங்கு வேணும்னா கால் கழுவ வேண்டும்.
சும்மா காலை கழுவிட முடியுமா? யாரை வேணாலும் காலை கழுவ முடியுமா? முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னால அவங்க முழுகி இருக்கணும். முழுகினவன் தன் கால்களை மட்டும் சுத்திகரிச்சுட்டா போதும், மற்றபடி அவன் சுத்தமா இருக்கிறான். முழுகினவன்னா யாரு? ஞானஸ்நானம் எடுத்தவன். வெறும் காலை மட்டும் கழுவிட்டா அவங்களுக்கு ஆண்டவர்கிட்ட பங்கு கிடைக்காது. வெறும் காலை மட்டும் கழுவிட்டா ஜீவ தண்ணீர் உள்ள நதி பாயாது. அதுக்கு முன்னால அவங்க முழுக வேண்டும். எப்படி ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் தண்ணி ஒரு மனுஷனே கீழே தள்ள முடியும் என்று சொன்னா, அதே தண்ணியை வச்சு ஆண்டவர் ஞானஸ்தானத்தின் மூலமாக நம்முடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுறார். அவருடைய கற்பனைக்கு நாம் கை கொள்றோமா, கீழ்ப்படுகிறோமா என்பதுதான் விஷயம். நாம் தண்ணியில ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம இருந்தா, அதனால யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். ஏன்னா நம்ம பேரை ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்துல எழுத மாட்டார். அந்த கட்டளையே நம்ம நிறைவேற்றுறோமா, அதுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா, அதுதான் முக்கியம். அதை தான் அவர் பார்க்கிறார். அதை கீழ்ப்படிந்து அவர் விசுவாசித்து அவர் சொன்னபடி ஞானஸ்நானம் எடுத்தா நாம் மூழ்கினவங்க. காலை மட்டும் கழுவினா போதும், ஆண்டவர்கிட்ட நமக்கு பங்கு கிடைக்கும். இல்லைன்னா நமக்கு பங்கு கிடைக்காது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல 36 முதல் 38 வரையில பார்த்தா, அங்க கந்தேகா மந்திரி என்ற கந்தேக நாட்டு மந்திரி ரதத்துல போய் கொண்டிருக்கிறான். அப்படி போய் கொண்டிருக்கிற நேரத்துல பிலிப்பு ஒரு சாதாரணமான ஒரு ஆள் தான், ஆண்டவருடைய முக்கியமான சீஷர் கூட கிடையாது. ஆனா அவர் போய் அந்த மந்திரி கிட்ட பேசி அந்த ரதத்தோடு ஒட்டி கொண்டு அந்த ரதத்துல ஏறி ஓடி போய் ஆவியானவர் பிலிப்பு இடத்துல சொல்லி பிலிப்பு ஓடி போய் அந்த ரதத்தோட ஒட்டி கொள்றாரு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை அந்த மந்திரி வாசித்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு புரியல. அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கிற எல்லாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பற்றி தான். இயேசு தான் இங்க வந்தார், இயேசு தான் மரிச்சாரு, இயேசு தான் உயிரோட எழுந்தாரு என்று சொல்லி எல்லாவற்றையும் சுவிசேஷத்தை விவரமாய் இயேசுவை பற்றி அந்த மந்திரிக்கு சொன்ன உடனே, அப்படின்னா ஞானஸ்நானம் எடுக்க எனக்கு என்ன தடை? நீர் விசுவாசித்த ஒரு தடையும் இல்லை. அப்படியா? உடனே ரதத்தை நிறுத்துப்பா. தண்ணியை பார்த்த உடனே ரதத்தை நிறுத்து. மந்திரியும் பிலிப்பும் ரதத்தை விட்டு இறங்குறாங்க. போய் ஞானஸ்நானம் அந்த பிலிப்பு ஞானஸ்நானம் கொடுக்கிறாரு. ஞானஸ்நானம் கொடுத்த உடனே ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போயிட்டார். மந்திரி அப்புறம் அந்த பிலிப்புவை காணாம சந்தோஷத்தோடு தன் வீட்டுக்கு போனாராம். இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்காம ஒருவர் இருப்பார் என்று சொன்னா, தண்ணினால ஆண்டவர் நம்மளை சுத்திகரிக்கிறார். தண்ணினால ஞானஸ்நானத்தின் மூலமாக நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுறாரு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த தண்ணி, அந்த ஞானஸ்நானம் என்பது மிக முக்கியமாய் இருக்கிறது. அதனாலதான் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் நமக்கு போதிக்கிறது. எபேசியர் 5:26 பார்க்கிறோம், வாசிப்போம். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் அதை சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் போதும். அப்போ கரையற்ற பரிசுத்த மகிமையுள்ள சபையாக அவருக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்காக திருவசனத்தினாலே, தண்ணீர் முழுக்கினாலே, திருவசனம்னா வேத வசனம், சத்தியம். ஞானஸ்நானம் சத்தியத்தை கேட்ட உடனே அவங்க கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடுக்கணும். அப்போ திருவசனத்தினாலும் தண்ணீர் முழுக்கினாலும் சுத்திகரித்து கரை திரையெல்லாம் நீக்கி பரிசுத்தப்படுத்துகிறார். அவருக்கு முன்பாக ஒரு சுத்தமான ஒரு சபையாக நம்மை நிறுத்துகிறார். அதனாலதான் தண்ணீர் என்பது ரொம்ப முக்கியமான
ஒன்றாய் இருக்கிறது. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தண்ணீரினாலே ஒரு சுத்திகரிப்பு, தண்ணீரினாலே ஒரு மீட்பு நமக்கு இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் இயேசு தண்ணீருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கால்களை கழுவினார். அதோடு கூட ஆண்டவர் இயேசு தண்ணீரை திராட்சரசமாய் கூட மாற்றி இருக்கிறார். யோவான் சுவிசேஷ புஸ்தகத்துல அவர் 4ஆம் அதிகாரத்துல மற்றும் 2ஆம் அதிகாரத்துல எல்லாம் நீங்க அங்க என்று நினைக்கிறேன் 2ஆம் அதிகாரத்துல வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா தண்ணீரை திராட்சரசமா மாத்தினார். கானா ஒரு கல்யாணத்துல 4ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்துல மீண்டும் அதே ஊருக்கு வரார். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின அதே ஊருக்கு வரார். ஏன் அவர் தண்ணீரை திராட்சரசமா மாத்துறாருன்னா, அந்த தண்ணிய அவர் நினைச்சா திராட்சரசமா மாத்த முடியும். அவர் நினைச்சா என்ன வேணாலும் அந்த தண்ணியை ஆசீர்வதித்து தர முடியும். அப்படிதான் நமக்கு ஆசீர்வதிச்சு தராரு. ஒண்ணும் இல்லை, நீங்களே கூட தண்ணி எடுத்து அதுல கொஞ்சம் லெமனை பிழிஞ்சீங்கன்னா என்ன ஆகுது? பிரைஸ் தி லார்ட். லெமன் ஜூஸ் ஆகுது. நம்ம கையில ஒரு லெமனை தண்ணியில புழிஞ்சி வேணா உப்பு கூட லைட்டா போட்டுக்கலாம். இல்ல உப்பு உங்களுக்கு பிடிக்கல, சக்கரை கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்ப அது லெமன் ஜூஸ். அதே தண்ணியில நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். எவ்வளவு சிலர் அதுல கொஞ்சம் காய்கறியை போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சாங்கன்னா சூப் ஆயிடுது, உங்களுக்கு ஆரோக்கியமான சூப்பு. ஒரு சிலர் வெறும் தண்ணியில கொஞ்சம் கீரையை போட்டு 2 பூண்டு கொஞ்சம் வேற ஏதாவது போட்டு அது ஒரு நல்ல ஒரு சூப்பு, காய்கறி சூப்பு. இது கீரை சூப்பு, காய்கறி சூப்பு. அதே தண்ணியில கொஞ்சம் கறியை போட்டீங்கன்னா கறி சூப்பு. எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல? அப்ப தண்ணியில தானே இதெல்லாம் நம்ம செய்யறோம். தண்ணியை வச்சு நாமளே இத்தனை காரியம் செய்யும் பொழுது, தண்ணியில ரசம் செய்யறோம், தண்ணியில சாம்பார் செய்யறோம், தண்ணியில கறி குழம்பு செய்யறோம், தண்ணியில என்ன வேணாலும் செய்யறோம், ஆகாரம் புசிக்க ஆகாரம் செய்யறோம். அப்ப தண்ணியை வச்சு இத்தனை காரியத்தை செய்யறோம். அந்த தண்ணியை வச்சு செய்யறதுக்கு முன்னால அந்த தண்ணினால என்ன பண்றோம்? சுத்திகரிக்கிறோம். கழுவுறமா இல்லையா? நீங்க மீனை வாங்கிட்டு அப்படியே நீங்க இது பண்ண மாட்டீங்க, மீனை கழுவுவீங்க. என்னதான் தண்ணியில தான் குழம்பு வைக்க போறீங்கன்னாலும் அதுக்கு முன்னால அதை சுத்திகரிப்பீங்க. அது போலதான் நம்மையும் ஆண்டவர் அவர் பயன்படுத்த விரும்புறாரு. அதுக்கு முன்னால சுத்திகரிக்கிறார். அதுக்கு தான் ஞானஸ்நானம். ஞானஸ்நானத்தின் மூலமாக கரை திரையெல்லாம் நீக்கப்பட்ட ஒரு சபையாக, மகிமையுள்ள சபையாக நம்மளை நிறுத்துறார். அதுக்கு பிறகுதான் என்ன நடக்குது? அந்த ஞானஸ்நானம் எடுத்த உடனே நம்ம பரிசுத்தம் ஆகி அவர் மேல விசுவாசம் வச்சதுனால ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் நம்ம உள்ளத்துல இருந்து பாயிற அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதனாலதான் 1ஆம் சங்கீதத்துல 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் நீர்க்கால்களின், அதாவது கர்த்தருடைய வேதத்துல தியானமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு செடிக்கு தண்ணி இருந்தாதான் அந்த செடி கனி கொடுக்கும். நம்ம ஜெபகோ அம்பத்தூர் சபையில கொஞ்சம் செடிகளை வச்சிருக்கோம். அதுக்கு தண்ணி ஊத்துனாதான். ஒரு 2 செடி திருநெல்வேலியில இருந்து கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வச்சோம். தண்ணி ஊத்தாம போயிட்டாங்க, 2 செடியும் காஞ்சே போச்சு. அப்ப தண்ணி ஊத்தினாதான் அது எப்படி இருக்கும்? செழுமையா இருக்கும், அது கனி கொடுக்கும், அது பூ பூக்கும். அப்போ அது தன் காலத்தில் தன் கனியை, இன்னைக்கு நாம நம்ம காலத்துல நம்ம கனியை கொடுக்கணும்னா அதுக்கு என்ன வேணும்? தண்ணீர் வேணும். அதுதான் ஜீவ தண்ணீர், ஆவியானவர் கொடுக்கிற தண்ணீர். அந்த தண்ணிய நமக்குள்ள நதியா பாஞ்சிச்சனா நம்ம காலத்துல நாம் கனி கொடுப்போம். அல்லேலூயா. எப்பவோ இல்ல, இப்போ, இன்னைக்கு, இப்போ கனி கொடுக்கிறவர்களா இருப்போம். இல்லைன்னா நம்ம கனி கொடுக்காம தான் இருப்போம். அதனாலதான் இந்த தண்ணியை வச்சு பல அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். தண்ணி மேல ஆண்டவர் நடந்து காமிச்சார்.
ஒரே ஒரு மனுஷன் பேதுரு மட்டும் அந்த பாக்கியத்தை பெற்றார், தண்ணி மேல நடக்கிற பாக்கியம். ஆண்டவரே நீரே ஆனால் நானும் தண்ணி மேல நடக்கணும், சரி வா. தண்ணி மேல நடக்கிறார். அப்ப பாருங்க, இந்த உலகத்துல தண்ணியை வச்சு எவ்வளவு அற்புதம். இந்த தண்ணியை கொடுத்து எவ்வளவு பெரிய ஆள் ஆயிருக்காங்க தெரியுமா ஒரு சில தேவ பிள்ளைகள். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்துல ரெபேக்காள் அவங்க தண்ணி மொள்றதுக்கு குடத்தை எடுத்துட்டு வராங்க. அப்ப அங்க எலியேசர் என்ற ஆபிரகாமின் ஊழியக்காரர் வந்து நிக்கிறாரு. அவர் மனசுல நினைக்கிறார், நான் வந்து போவேன், இந்த ஊர் பெண்களில யார் தண்ணி எனக்கு தரணும்னு சொல்லும் பொழுது எனக்கும் என் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்ப்பாளோ அவளே என் எஜமான் ஈசாக்குக்கு ஏற்ற மனைவியாக அவள் இருப்பாள் என்று ஆண்டவரோடு கூட ஒரு ஜெபத்துல ஒரு உடன்படிக்கை பண்ணி கொண்டு, இருதயத்துல ஒரு பொருத்தனை ஒரு உடன்படிக்கை பண்ணி கொண்டு அங்க போய் நிக்கிறார். அங்க பார்த்தா அவங்க சொந்தக்கார். யாருடைய சொந்தக்காரு? ஆபிரகாமின் சொந்தக்காரர். அதே நேரத்தில் அந்த ரெபேக்காள் ஈசாக்கு உடைய மாமாவுடைய பொண்ணு. அப்போ பாருங்க, கரெக்டா வராங்க. இவரும் போய் அவங்க யாருன்னே தெரியாம, ஏன்னா தேவன் கிட்ட ஜெபம் பண்ணிட்டார், ஜெபம் பண்ணிட்டு அங்க போய் நிக்கிறார். அவங்க தான் வராங்க, கரெக்டா தண்ணி முள்றாங்க. அவங்க கிட்ட இவர் கேட்கிறாரு. அந்த ரெபேக்காள் என்ன செஞ்சாங்களாம்? தண்ணீர் கொடுத்தாங்க. குடியும் என் ஆண்டவனே அப்படின்னு தண்ணீர் கொடுத்தது மட்டுமல்ல, உம்முடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்ப்பேன்னு சொல்லி போய் போய் மொண்டு மொண்டு வந்து தொட்டியில ஊத்திக்கிட்டே இருக்காங்க. ஒட்டகம் குடிச்சிட்டே இருக்கு. ஒரு ஒட்டகம் சுமார் 5 குடம் தண்ணியாவது குடிக்கும். அவ்வளோ தண்ணி அந்த ஒட்டகத்து வயிற்றுல இருக்கும். பாலைவனத்துல தண்ணி தாகம் எடுத்துச்சன்னா, வேற இடத்துல தண்ணியே கிடைக்கலன்னா ஒட்டகங்களை கொண்டு போறவங்க ஒரு ஒட்டகத்தை கொண்டு அது வயிற்றுல இருக்கிற தண்ணியை எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்களாம். ஒரு 5 குடம் தண்ணியாவது இருக்கும். அப்போ அவ்வளவு தண்ணி குடிக்கும். அப்படி தண்ணி கொடுத்து ஒரு பெரிய எஜமாட்டியா மாறினவங்க ரெபேக்காள். ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை. தண்ணி கொடுத்த கைக்கு சும்மாவா விட்டாரு? என்னென்ன போட்டாரு? கடகங்கள் தங்கத்துல கைக்கு போடுறாரு. அது இதுன்னு தங்கமா எடுத்து கொடுத்தாரு. இவங்க தண்ணீர் வார்த்தாங்களே அப்படின்னு சொல்லி அந்த எலியேசர், நம்ம காலத்துல சின்ன மெலீஸ் வலையில எடுத்து கொடுப்போம். ஆனா அந்த காலத்துல கடகங்கள் தடி தடியா இருக்கும், அவ்வளோ தங்கம். அப்படி கிலோ கணக்குல எடுத்து கொடுத்தாங்க. இவங்க தான் என் எஜமான் ஆகிய ஈசாக்குக்கு ஏற்றவங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ ஒரு தண்ணியை கொடுத்து இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டாங்களே. இன்னைக்கு ஒரு தண்ணி கொடுக்க கூட ஆள் இல்லை. வீட்டில் ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு குரல் கொடுத்தா பிள்ளைங்க ரொம்ப பிஸியா இருப்பாங்க. எதில்? போன்ல. ஐயோ என்னால வர முடியாது, நான் இங்க முக்கியமான வேலையில இருக்கேன். அங்க முக்கியமான போன்ல எதையாவது நோண்டிட்டு இருப்பாங்க, எதையாவது குப்பைகளை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு லேப்டாப்ல ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு தண்ணி கொடுக்க கூட இந்த காலத்து பிள்ளைகளுக்கு நேரம் இல்லை. ஏன்னா அந்த கம்ப்யூட்டர் பிசாசு அப்படின்னு தான் சொல்லணும். இல்ல அந்த லேப்டாப்பு அல்லது அந்த என்ன பிசாசு, போன் பிசாசா இருக்கும். சிலருக்கு அந்த டேப் பிசாசு. அது வந்து பாடாப்படுத்துது பிள்ளைகளை. அவங்கள வேற சிந்தைக்கு அவங்கள சிந்திக்க விடாம வேற எந்த ஒரு காரியத்திலையும் அவங்க கவனத்தை செலுத்த முடியாதபடிக்கு அவங்கள அதுலயே சத்துரு அதை இதை கண்டதை காமிச்சு 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 பல வகையான காரியங்களை அதை விட்டு அவங்க வெளியிலேயே வர முடியாதபடிக்கு ஒரு மாயையான ஒரு உலகத்துல இந்த காலத்து பிள்ளைகள் இருக்காங்க. தேவன் தான் அவங்க உள்ளத்துல ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு பாயத்தக்கதாக தேவன் அவங்கள மாற்ற வேண்டும். அப்ப எல்லாம் அந்த தண்ணியில அடிச்சுட்டு போயிடும். கரைகள் திரைகள்
கம்ப்யூட்டர், லேப்டாப் எல்லாம் தண்ணியில் அடிச்சுட்டு போயிடணும். அப்பதான் பிள்ளைங்க கிளியர் ஆயிடுவாங்க. அதனாலதான் இந்த தண்ணியில ஆண்டவர் இவ்வளவு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அதன் பிறகு லாபான் வீட்டுக்கு ரெபேக்காள் கூட்டு போறா. ஏன் அந்த மனுஷனை கூட்டு வரல? உடனே போய் எல்லாரும் கூட்டு வராங்க. 24 32 வசனத்துல லாபான் அவங்க கால் கழுவுறதுக்கெல்லாம் தண்ணி கொடுத்து, அவங்க ஒட்டகத்தை எல்லாம் தீவனம் போட்டு இப்படி தண்டி வீட்டில ஏற்றுக்கொள்றதை பார்க்கிறோம். வாங்க, உங்களுக்கு தங்கறதுக்கு இடம் இருக்கு, உங்க ஒட்டகங்களுக்கு கூடாரங்கள் இருக்கு, வாங்க அப்படின்னு அன்பா அழைத்து கொண்டு போறாங்க. இப்படி எல்லாம் நாட்கள்ல நடந்ததுனால தேவன் ஒரு பெரிய காரியங்களை அவர் செய்தார். அதனாலதான் இந்த தண்ணினால பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டானது என்று பார்த்தோம். சமாரியா ஸ்திரீல யோவான் 4 ஆண்டவர் இயேசுவே தண்ணி கேட்டார். அந்த சமாரிய ஸ்திரீ, அவர்கிட்ட ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்னா, என்கிட்ட ஒரு தண்ணி இருக்கு, அந்த தண்ணிய குடிக்கிறவனுக்கு நித்திய தாகமே உண்டாகாது, அதுதான் நித்திய காலமாக ஊறுகிற ஜீவ தண்ணீர். அப்படின்னா அந்த தண்ணி எனக்கு தாங்க, நான் வந்து இந்த இடத்துல தண்ணி மொல்லாத இருக்கத்தக்கதாக அப்படின்னு சொன்ன உடனே அவர், நீ போய் உன் புருஷனை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு புருஷனே கிடையாது. ஆமா, நீ சொன்னது உண்மைதான், உனக்கு 5 புருஷர், இப்ப இருக்கிறவனுக்கு புருஷன் கிடையாது அப்படின்ன உடனே, ஐயோ எல்லாவற்றையும் சொல்லிட்டாரு, இவர்தான் மேசியாவோ, வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்துல ஓடி அந்த சமாரியரை அழைத்து கொண்டு வந்தா. சமாரியர் எல்லாரும் அந்த நாளிலே ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா! எல்லாருக்கும் ஜீவ தண்ணீர் இலவசமாய் பெற்றுக்கொண்டாங்க. ஜீவ தண்ணீரை கொடுக்கிற ஒரு ஆண்டவராகிய இயேசு. அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷம் 7:17 வெளிப்படுத்தின விசேஷம் 7:17 வாசிப்போம். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியானவரே, இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டையிலே நடத்துவார். தேவன் தாமே இவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். அப்ப பாருங்க, ஆண்டவர் இயேசு ஜீவ தண்ணீர் இடத்துல நடத்துறாரு. அங்க ஜீவ தண்ணீர் நதி பாயுது, சிங்காசனத்திலிருந்து நதி பாயுது. அந்த நதிக்கு நேரா நம்மளை நடத்த போறார். இந்த உலகத்திலையும் அவர் நடத்துறாரு. சங்கீதம் 23 அவர் எப்படி நடத்துறாரு? அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில என்னை கொண்டு போய் விடுகிறார், அவரின் ஆத்மாவை தேற்றுகிறார். அங்கே கடைசி நாட்கள்ல சிங்காசனத்திலிருந்து பாய்ந்து வரக்கூடிய அந்த ஜீவ தண்ணீருக்கு நேராக தான் நம்ம எல்லாம் போய் கொண்டு இருக்கிறோம். அத கடைசியா நம்ம போய் சேர போற இடம். அங்கேயும் ஜீவ தண்ணீர் இருக்கு. அந்த ஜீவ தண்ணீரை நமக்கு, அதுக்கு நேராக இயேசு நம்மளை வழி நடத்த போறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்ய போறாரு? நம்ம கண்ணில் இருக்கிற தண்ணீர் எல்லாம் அவர் துடைக்க போறாரு. அல்லேலூயா! இனிமே நம்ம வாழ்க்கையில கண்ணீர் கிடையாது. அதுதான் கடைசி. அதுக்கு பிறகு நித்திய காலமாக இயேசுவோடு கூட வாழ்வோம். அதனாலதான் ஞானஸ்நானம் என்ற தண்ணீர்ல தொடங்கி நித்திய காலமாய் அந்த சிங்காசனத்திலிருந்து பாயக்கூடிய அந்த நதி வரைக்கும் நம்மளை கொண்டு போறதுக்கு இந்த தண்ணிக்கு அவ்வளோ பவர் இருக்கு. அதனாலதான் தண்ணி உபதேசத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். தண்ணீர் அவ்வளோ. அதே நேரத்தில் அவர் சொல்றாரு, இயேசு தாமே வெளிப்படுத்தின விசேஷம் 21 6 அவர் சொல்லுகிறார். 21:6 வெளிப்படுத்தல் விசேஷம் 21:6, ஆன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன், தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ
தண்ணீர் ஊற்றையா? ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுக்கிறேன். இலவசமாய் ஆண்டவர் நமக்கு தண்ணீரை கொடுக்கிறார். ஜீவ ஊற்றிலிருந்து அவர் கொடுக்கிறார். அதனால இந்த இலவசமாய் ஆண்டவர் கொடுக்கிற தண்ணீர், அதுதான் நமக்கு அவர் கொடுக்கிற, இந்த உலகத்தில் அவர் கொடுக்கிற அபிஷேகம். ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது நாம் அபிஷேகத்தினால் நிறைய பார்த்தீங்களா, அது ஒரு வகையான தண்ணீர், ஜீவ தண்ணீர். இயேசுவே அதை தருகிறார். அப்படி நமக்கு தந்து இலவசமாய் அவர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். இது இலவசம். அங்கே ஒருத்தன் பேதுரு போற இடத்துல எல்லாம் யார் மேல தொடராரோ அவங்கெல்லாம் அபிஷேகம் பெற்றுக்கிறாங்க. இந்த அதிகாரத்தை எனக்கும் தரணும்னு மாய வித்தைக்காரன் பணத்தை கொண்டு வந்து கொடுத்து இந்த அதிகாரத்தை எனக்கும் தரணும் அப்படின்ன உடனே அவனுக்கு போய் அந்த அதிகாரத்தை கொடுத்தா அவன் கொடுத்த பணத்தை விட 100 மடங்கு சம்பாதிச்சிருவான். அதனால உன் பணம் உன்னோட நாசமா போக கிடையாது. ஏன்னா இது இலவசம். இலவசத்தை விற்க முடியாது. ஜீவ தண்ணீர். அதனால தேவன் இலவசமாக நமக்கு ஜீவ தண்ணீரையே அவர் கொடுத்துட்டாரு. அந்த தண்ணீரை நாம் பெற்று இருக்கிறோம். அதனால நமக்கு எந்த வாழ்க்கையில எந்த பிரச்சனையோ எந்த போராட்டமோ எந்த பயங்களோ நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம எல்லாம் பிளான் படி தான் போயிட்டு இருக்கோம். நம்முடைய வாழ்க்கை தேவன் குறித்திருக்கிற திட்டத்தின்படி தான் போகுது. அவர் நம்மளை சரியா நடத்துவார். ஜீவ தண்ணீருக்கு நேரம் நடத்துவார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுவார். நல்ல ஒரு வழியில தான் அவர் நடத்துவார். அதனால அவரை மட்டும் சந்தேகப்பட வேண்டாம். ஒரு சாதா ஒரு வியாதி வர்றதுனால சந்தேகப்படாதீங்க. ஒரு சாதா ஒரு பிரச்சனைனால சந்தேகப்படாதீங்க. ஒரு சாதா ஒரு குளத்துடைய தண்ணீர் வியாதியை நீக்கம்னா நம்ம கிட்ட இருக்கிற ஜீவ தண்ணீர் எல்லா பிரச்சனையும் நீக்கும், எல்லா தேவையும் நமக்கு சந்திக்கும். நம் கண்களை மூடி நம் ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. அப்பா, எங்கள் பிதாவே, உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உம்மை விசுவாசிக்கிறவர்களிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அவங்க உள்ளத்திலிருந்து பாய்ந்து செல்லும் என்று சொன்னீரே. அப்பா, எங்கள் உள்ளத்துல ஜீவ நதிகள், ஜீவ தண்ணீரின் நதிகள் பாய்ந்து செல்றதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, முழுகினவன் அவன் சுத்தமாயிருக்கிறான், தன் கால்களை மட்டும் கழுவினால் போதும் என்று சொன்னீரே. ஒருவேளை யாராயிலும் இன்னும் ஞானஸ்தான உபதேசத்துக்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்வார்களாக. தண்ணீரினால் வரக்கூடிய சகல ஆசீர்வாதங்கள், அப்ப தண்ணீரினாலே சுகம் உண்டாச்சு, தண்ணீரினாலே சுத்திகரிப்பு உண்டாகிறது, பரிசுத்தம் உண்டாகிறது, மகிமுள்ள சபையாக எங்களை மாற்றுகிறீர். அப்ப தண்ணீரினாலே ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது எங்களுடைய பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுகிறீர். பல அற்புதங்கள், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி கொடுத்தீர். அந்த தண்ணீர் எங்க வாழ்க்கையிலும் சரீர பிரகாரமான காரியங்களிலே இஸ்ரவேல் மக்களுக்கு கசப்பான தண்ணீரை தித்திப்பான தண்ணீராய் மாற்றினீரே. அப்பா, நீர் வாழ்ந்த காலத்துல சாதாரண தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினீரே. அது போல எங்கள் வாழ்க்கையிலும் அப்பா, நாங்கள் சாதாரண மக்களாய் இருந்தாலும் ஒரு தண்ணியை திராட்சரசமாய் மாற்றினது போல எங்கள் வாழ்க்கை நீர் மாற்ற முடியாது எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் நீர் ஆசீர்வதியும். அவர்களோடு கூட உம்முடைய கிருபை இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் உம்முடைய சிங்காசனத்திலிருந்து பாய்கிற அந்த ஜீவ தண்ணீருக்கு நேராக எங்களை வழி நடத்தும். கடைசியில அங்க போய் நாங்கள் உம்முடைய நதியிலே நாங்கள் போய் பங்கு பெற, நாங்கள் முழுகி அப்பா மகிழ எங்களுக்கு உதவி செய்தரலாம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் பாதுகாத்து கொள்ளும். அப்பா, எந்த அவிசுவாசமும் அவர்களை ஆண்டவரை மூழ்கடிக்காதபடிக்கு, ஒரு சாதாரண ஒரு குளத்தின் தண்ணீர் சுகத்தை கொடுக்கும் என்று சொன்னா உம்முடைய ஜீவ தண்ணீர் எங்க வாழ்க்கையில பரிபூரண சுகத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே ஒவ்வொருவருக்கும் அற்புத சுகம் இந்த காலை வேளையில உண்டாவதாக.
உமக்கே சகல துதிகன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் மீட்பெரும் எங்கள் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.